என் அன்பு குழந்தையே, ஒரு நிமிடம் நிற்கிறாயா? உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு. என் குழந்தையே, உன் அம்மா உனக்கென்று சொல்லிய பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொன்னதை மறந்து விட்டாயா? நான் உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது அல்லவா? நாளைய தினம் இந்த நாளில் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று அம்மா உனக்கு முன்பே சொல்லியிருந்தேன். இத்தனை நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் என்று நான் உனக்கு உத்திரவாதம் கொடுத்திருந்தேன். அந்த விஷயத்தை நடத்த வேண்டிய நாள் நாளைய விடியல். உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ இல்லையோ, உன்னுடைய வேதனைகளை அது குறைக்கப் போகிறது. உனக்குள் இருந்த பல குழப்பங்களை அது தீர்க்கப் போகிறது. என்னவென்று உனக்கு எடுத்து சொல்லும் இந்த நேரம். என் பிள்ளை, இனி எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். உனக்காக உன் வராகி நான் இருக்கிறேன் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமும் நிறைவாக உன்னை வந்து சேரப் போகின்றது. உன் அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கப் போவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நான் இருக்கும் வரை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதை பற்றியும் நீ கலங்க வேண்டாம். நான் இருக்கும் வரை என் குழந்தை எதை பற்றியும் நீ யோசிக்க வேண்டாம். உன் வராகி உனக்காக நான் செய்யும் ஒவ்வொரு சொல்லும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய நிகழ்வை நடத்தி கொடுக்கும். என்னாலும் நான் இருப்பதை உணர்த்தி, நான் வருவதை நீ புரிந்து கொண்டு, உனக்கென்று நான் சொல்லும் எல்லாவற்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள தயாராக இரு. என் அன்பு குழந்தையே, இத்தோடு உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் உனக்கு முடிந்து விட்டது என்று நீ யோசித்து கொண்டிருக்கும் நேரத்தில் புதிதாக பல பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் முளைக்க தொடங்கியது. புதிதாக பல சோதனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க தொடங்கியது. எல்லாவற்றையுமே என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கும் நேரம். உனக்காக உன் வராகி இப்பொழுது இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன விஷயம் நடக்கப் போகிறது என்று நீ யோசித்து முடிக்கும் முன்னமே நடத்தக்கூடிய விஷயத்தை உன் அம்மா நான் நல்லபடியாக நடத்தி தந்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வராகி எதையுமே உனக்கு நல்லபடியாக சொல்லி தந்து விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் எண்ணி எண்ணி நாம் எதற்கும் வருந்தி கொண்டிருக்கும் இந்த நேரம், நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். இதுவரையிலும் நீ ஏற்படுத்துகின்ற பல சூழ்நிலைகள் உனக்கு என்ன தந்தது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதுவரையிலும் நீ அனுபவித்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதை நீ நிச்சயமாக உணர வேண்டும் அல்லவா? உன் வராகி முன் நின்று உனக்கு சொல்லும் இந்த செயல் இனி உன்னுடைய வாழ்க்கையின் பல நம்பிக்கைகளை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை உனக்கு எடுத்து சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. தெய்வத்தின் அன்பு எப்பொழுதும் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்பது இருக்கும் பொழுது அவை அத்தனையுமே அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைத்தே தீரும். தெய்வத்தின் அன்பு அவர்களை நிச்சயமாக மாற்றியே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் ஒரு விஷயத்தை முன்னிருந்து நடத்த இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ உணர வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு எந்தெந்த நிலைகளில் எல்லாம் பிரச்சனைகள் வந்தது என்று சற்று சிந்தித்துப் பார். சில நேரங்களில் அவசரப்பட்டு நீ வாயை விட்டு விடுவாய். என்ன பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம் என்று தெரியாமல் சட்டென்ற அவசரத்தில் எதையாவதை சொல்ல வேண்டும் என்பதற்காக பேசிவிடுவாய்.
ஆனால் அதன் பிறகு நாம் செய்தது தவறல்லவா என்று எண்ணி நீ வருந்துவாய். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் பல சாதாரணமான விஷயங்களும் கூட உனக்கு நடந்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, எப்பொழுதுமே உனக்கு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் என்ன தருகிறது என்பதை நீ நினைத்துப்பார். அப்பொழுது புரியும் எந்தெந்த இடங்களில் எல்லாம் உன்னுடைய வாயினால் நீ பேசிய வார்த்தைகளினால் உனக்கு பிரச்சனைகள் வந்தது என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்குத்தான் எப்பொழுதுமே உனக்கு தெய்வம் சொல்கின்ற விஷயம், எப்பொழுதும் பேசுகின்ற வார்த்தைகளில் கவனம் வேண்டும். பேசிய வார்த்தையை மீண்டும் அள்ளிவிட முடியாது. நாம் பேசிய வார்த்தைகளை ஒருபோதும் நாம் இந்த இடத்தில் இருந்து இல்லை என்று மறுக்க முடியாது அல்லவா? அந்த வார்த்தைகளை கேட்ட காதுகள் ஒருபோதும் அதை மறக்காது அல்லவா? அது கொடுக்கின்ற வேதனையை பொறுத்து சாகும் வரையிலும் அவர்களுக்கு அது நினைவில் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வராகி என்னதான் உனக்கு சொல்ல நினைக்கிறேன் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கின்ற அத்தனையுமே நான் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் காலம் அல்லவா இது? இந்த நேரம் என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கை தரும் மாற்றங்களை புரிந்து நீ நிச்சயமாக நம்பிக்கையோடும் மன நிறைவோடும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். அம்மாவினுடைய அன்பிற்கு ஈடு இணையே இல்லை. அதுபோலதான் நான் உன் மீது கொண்ட அன்பு ஒருபோதும் குறைந்து விடுவதில்லை. நான் உன் மீது கொண்ட அன்பு ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விதத்திலும் சந்தோஷங்களை கொடுக்க குறைவு வைக்கவில்லை என்பதை நீ மனதார புரிந்து கொண்டால் அது போதும். என் அன்பு குழந்தையே, இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் எப்பொழுதும் நீ ஒவ்வொன்றையும் யோசித்து கொண்டு வருந்தி கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிடு. இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்பதை நீ தெளிவாக உணர வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் உனக்கு நான் சொல்லி தந்த விஷயங்கள் உனக்குள் இருந்து என்னென்ன மாற்றங்களை தந்திருக்கிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அம்மா உனக்கு அத்தனையிலும் முழுமையான மாற்றத்தை தந்துவிட எண்ணிவிட்டேன். அத்தனையிலும் உனக்கு முழுமையான வெற்றியை தந்துவிட நான் எண்ணிவிட்டேன். உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு எல்லா மாற்றங்களையும் தந்து உன்னை வாழ வைக்கும் முடிவிற்கு நான் வந்து விட்டேன். நீ சில நேரங்களில் பேசுகின்ற வார்த்தைகளினால் மட்டுமே உனக்கு பிரச்சனைகள் வந்திருக்கிறதே தவிர மற்றபடி உன்னுடைய மனதிற்குள் எந்த கள்ளம் கபடமும் கிடையாது. என் குழந்தையே, படபடவென பேசுகின்ற வார்த்தைகள் உண்மையாகவே கள்ளம் கபடம் இருக்காது. ஆனால் ஒருவர் கோபத்தில் ஒரு வார்த்தையை பேசுகிறார் என்றால் அதை ஒருபொழுதும் அவர்கள் நான் தெரியாமல் பேசிவிட்டேன் அல்லது ஆத்திரத்தில் சொல்லிவிட்டேன், என் மனதில் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் அதை ஒருபோதும் நம்பாதே. கோபத்தில் வருகின்ற வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள். இத்தனை நாளும் அவர்களின் மனதில் தேங்கி கிடந்த விஷயங்கள்தான் கோபமாக வெளிப்படும் என்பதை மறந்து விடாதே. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதையெல்லாம் உணர்ந்து இந்த சூழ்நிலைகள் தருவதையெல்லாம் தெரிந்து புரிந்து என் பிள்ளை எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும். இந்த வராகி உனக்கு அத்தனையிலும் எல்லா விஷயங்களையும் முன்னின்று நடத்தி தருவாள் என்பதை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலம் நீ யோசித்தது போல உன்னுடைய வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாய். ஆனால் அது போதும். நான் இருக்கும் காலம் உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை நிறைவாக எடுத்து சொல்லும் காலம் என்பதை நீ மறக்காது. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் அறியக்கூடிய சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நமக்கு நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, வராகி உனக்காக நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிசயங்களை உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா?
அம்மா என்ன நினைக்கிறேனோ அதை எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நான் முன்வருகிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை காலம் நீ ஆசைப்பட்டது உனக்கு நடக்க வேண்டும். இத்தனை காலமும் நீ விரும்பியது உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதும் தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த வராகி எப்பொழுதுமே நான் முன்வருகிறேன் என்பதை நிச்சயமாக நீ உணர வேண்டும். என் தங்கமே, நாளைய விடியல் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதாக இருக்கலாம். நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களுக்கு மேலும் பிரச்சனைகளை அதிகப்படுத்துவதாக கூட இருக்கலாம். என்ன அம்மா சொல்கிறாள் என்று நீ யோசிக்கிறாயா? என் பிள்ளையே, எந்த ஒரு பிரச்சனையுமே முடிவுக்கு வர வேண்டும் என்றால் முதலில் அந்த பிரச்சனைகள் பெரிதாக வேண்டும். அந்த பிரச்சனைகள் பெரிதாகி அந்த பிரச்சனைகள் முற்றுக்கு வர வேண்டும் என்றால் பிரச்சனைகள் பெரிதாகும் பொழுதுதான் அதற்கு தீர்வுகள் கிடைக்கும். பிரச்சனைகள் பெரிதாக நினைக்கும் பொழுதுதான் அந்த பிரச்சனைகளுக்கு முற்று வர நினைக்கும் என்பதை நீ மறக்க கூடாது. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் இருந்து தரக்கூடிய விஷயங்கள் போலதான் உன்னுடைய பிரச்சனைகளை நீ முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க என் பிள்ளை முதலில் நீ முன்னின்று ஒவ்வொன்றையும் என்னவென்று எடுத்து சொல்ல வேண்டும். நீ முன்னின்று ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ நடத்த வேண்டும். உனக்காக நான் வரக்கூடிய நேரங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே உனக்கென்று ஒரு உண்மையை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. இத்தனை நாளும் அம்மா சொன்னது எல்லாம் உனக்கு புரிகிறது அல்லவா? எக்காரணம் கொண்டும் நாளை வார்த்தைகளை கடத்தி விடாதே. எக்காரணம் கொண்டும் மற்றவர்களிடம் பேசும் பொழுது கவனமாக இரு. உன்னுடைய வார்த்தைகள் இன்னொருவரின் மனதை ஒருபொழுதும் காயப்படுத்த கூடாது. என்ன நடந்தாலும் சரி, நீ யோசிப்பது போல உனக்கு அத்தனையும் நல்லபடியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு பல மகிழ்ச்சி கிடைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். எதையுமே நாம் யோசித்து மனம் கலங்கி கொண்டிருப்பதை விட நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை சந்தர்ப்பங்களையும் நம் வசமாக்கி கொண்டு நாம் வாழ நினைத்து விட வேண்டும். வாய்ப்புகளை மேலும் மேலும் நாம் தேடிக்கொண்டே இருக்க முடியாது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் அந்த நொடியே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கிடைக்கின்ற விஷயங்களை அப்பொழுது நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மேலும் பல பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையை பதம் பார்க்க துணிந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. மேலும் பல பிரச்சனைகள் உனக்குள் நின்று இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை உனக்கு முன்னிறுத்திவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. வராகி என்ன சொன்னாலும் சரி, நீ ஆசைப்படுவது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் நல்லபடியாக நடப்பதை நீ இனி எந்த சூழ்நிலையிலும் புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, கலங்காதிரு. உனக்கு எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. இந்த வராகி நான் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நான் இருக்கிறேன், வருந்தாமல் இரு. நான் இருக்கிறேன், கலங்காமல் இரு. இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரையிலும் என் குழந்தை எதற்காகவும் நீ வருந்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ உணர்ந்து விட்டால் இனி அது போதும். நான் இருக்கும் இந்த சூழ்நிலைகளை நீ எப்பொழுதும் எந்த நிலையிலும் விட்டு விடாதே. உன்னை தேடி நான் வரும் பொழுது உனக்கு எல்லாமும் நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். கலங்காமல் இரு. அம்மாவின் அன்பு உன்னை என்றுமே வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கென்று நான் சொல்லும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்ல
நல்வழிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தாமல் இருந்தால் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நிலைகளில் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். நான் நினைத்தது போல நாளைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற ஒரு விஷயத்திற்கு அது உனக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை உன் முன்னால் காண்பித்து கொடுக்க போகிறது. நாளைய விடியல் நிச்சயமாக உனக்கு வெற்றி விடியலாக இருக்கும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நீ விரும்பியது போல உனக்கு பல நன்மைகளும் நடக்கத்தான் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் என் பிள்ளை இனிமேல் நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். உனக்காக நான் வரக்கூடிய விஷயங்கள் உன்னை இனிமேலும் நல்ல நிலையில் அதிசயப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடப்பது அனைத்தும் காலத்தின் கட்டாயம். சில விஷயங்களை உனக்கு சரிவரி நடத்தி கொடுக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அதுபோலதான் இனியும் உனக்கு எல்லா நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உறுதியோடு உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் உணர்ந்து நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட தயாராக இரு. உனக்கு தரக்கூடிய அத்தனையும் இனிமேல் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. வராகி சொல் கேட்டு நடக்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வெற்றியை தானே அம்மா சொல்கின்றேன், அதை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீ சொல்லிவிட முடியுமா? தாயின் வார்த்தைகளை தான் உன்னால் மதிக்காமல் செல்ல முடியுமா? என் அன்பு குழந்தையே, நீ நம்பிக்கையோடு இரு. என் பிள்ளைக்கு நல்லது நடத்தி தர வேண்டியது இந்த வராகியானவள் என்னுடைய பொறுப்பு என்பதை நீ மறந்து விடாதே. நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து உனக்கான மன நிறைவையும் கொடுத்து நிம்மதியையும் கொடுத்து உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. இந்த வராகி தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுவது கிடையாது. நான் குறித்த நாள் வந்துவிட்டது என்று சொன்னேன் அல்லவா? நிச்சயமாக நாளை நான் குறித்த இந்த நேரத்தில் இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போவதை நீ கண்கூடாக காணப்போகின்றாய். என் அன்பு குழந்தையே, இந்த வராகி எப்பொழுதும் உன்னிடத்தில் பொய் சொல்வது கிடையாது. நிச்சயமாக நாளை உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றி செய்தியை நீ காணப்போகின்றாய். உனக்கான வெற்றி என்பது உன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, நீ நம்பிக்கையோடு இரு. இந்த வராகி எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ நன்மைகளை செய்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும். நீ எப்பொழுதும் தீய எண்ணங்களை உன் மனதில் கொள்ளாது நேர்மறையான எண்ணங்களை கொண்டு நீ நன்மையான விஷயங்கள் பல செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியாக உனக்கு பிரதிபலிக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, கடந்த காலத்தை நினைத்து இனி வருந்தாதே. நடந்து முடிந்ததை நினைத்து நீ கலங்கி நிற்காதே. இனி நடக்கப் போவது என்ன என்பதை யோசி. இனி நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நன்மையாக நடக்க வேண்டும் என்று யோசி. ஏனென்றால் கடந்த காலத்தில் நடந்த எதையும் நம்மால் மாற்ற முடியாது. அதே போல எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயங்களை நம்மால் முன்கூட்டியே உணரவும் முடியாது. ஆனால் நிகழ்காலத்தில் உன்னால் நிச்சயமாக அதனை செய்ய முடியும் அல்லவா? நீ எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு நிச்சயமாக நல்லவற்றை செய்யும் பொழுது இனி வரும் எதிர்காலத்தில் அது உனக்கு பல வெற்றிகளையும் பல நிறைவான செய்திகளையும் பல நல்ல விஷயங்களையும் மன நிம்மதியையும் அது கொடுக்கும் என்பதை உன்னால் மறுக்க முடியாது அல்லவா? அதனால்தான் உன் தாய் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கிறேன்,
நல்ல நேர்மையான எண்ணங்களை கொண்டு நல்லவற்றை செய்தால் நிச்சயமாக வாழ்க்கை மாறும் என்று. எண்ணம் போல் வாழ்க்கை என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த வராகியினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும் என் பிள்ளைகளுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி.